கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நமது சிந்தனைகளை வேத வசனத்திற்கு நேராக திருப்பும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம், அதனுடைய முதலாவது அதிகாரம், முதலாவது வசனம். 1 யோவான் 1:1. ஆதிமுதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் அருமையாக கிறிஸ்துவை குறித்ததான தன்னுடைய அறிவை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். அவர் மாத்திரமல்ல, நாங்கள் கண்டதும். அப்படியானால் அத்தனை அப்போஸ்தலர்களையும் ஒரு சேர நாங்கள் எல்லாரும் கண்டோம், எல்லாரும் பார்த்தோம், எல்லாரும் அவரை அறிந்திருந்தோம், அல்லேலூயா, எல்லாரும் அவரை நோக்கி பார்த்தோம் என்று இந்த இடத்திலே அவர் எழுதுகிறார். ஆமென், அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது, ஆமென், அவரோடு கூட இருந்த அவருடைய சீஷர்கள், ஆமென், அல்லேலூயா, இயேசுவை குறித்து ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நன்கு அறிந்திருந்தாங்க. அது மாத்திரமல்ல, அவருடைய உபதேசத்தை, அவருடைய பிரசங்கத்தை கேட்டிருந்தாங்க. இன்னும் அவருடைய கிரியைகளை, இயேசு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ணார கண்டவர்களாக இருந்தாங்க. ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசுவை தோமா அவிசுவாசத்தினாலே தொட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லி தொட்டு பார்த்ததாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20:27 நம்ம பார்க்க முடியும். அப்போது எல்லா விதத்திலேயும் இயேசு கிறிஸ்துவை நன்றாக அறிந்திருந்த அப்போஸ்தலர்கள் அவரை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. நாங்கள் எப்படி அறிந்திருந்தோம், இப்போ எப்படி அறிவிக்கிறோம். ஆமென். தாங்கள் அறிந்திருந்த கிறிஸ்துவை அவர்கள் எப்படி அறிவிக்கிறாங்க, அவர் எப்படிப்பட்டவர், ஆமென், என்பதை அவர்கள் அறிவிக்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்டு நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். நம்ம நேரடியாக பார்க்கல, நம்ம அதரிசனமான இயேசுவை, அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆதி முதல் இருந்தவர், ஆதியிலே வார்த்தை. யோவான் 1:1 பார்த்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆதியிலே. அதைத்தான் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 8வது அதிகாரம் 23 கீழே படிச்சிங்கன்னா வீடுகளில் அந்த வசனங்களை வாசிக்கும் போது மிக அற்புதமான ஆச்சரியமான வார்த்தைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறமாக சொல்வார், ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் என்று இயேசு சொல்லுவார். ஆமென், அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் மிக அருமையாக தெளிவான வார்த்தைகள் அந்த இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை வீடுகளிலே வாசித்துக் கொள்ளுங்கள். இங்கே அப்போஸ்தலர்கள் தாங்கள் பார்த்த, தாங்கள் கண்ட, தாங்கள் தொட்டு பார்த்த, ஆமென், கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவை குறித்து இந்த நிருபத்திலே மிக அழகாக அவர் எழுதுகிறார். ஆமென், அல்லேலூயா. அது எப்படி அவர் எழுதுகிறார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவனின் வெளிப்பாடு வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. அவர் குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம், நாம் கண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அவரை நாம் நோக்கி பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. அவராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் இங்கே எழுதும்போது தாங்கள் கண்ட அந்த இயேசுவை குறித்து அவர்கள் எப்படி அறிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிக அருமையான ஒரு சில வசனங்கள், அநேக வார்த்தைகள் இருந்தால் கூட மிக முக்கியமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆமென், அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:14 அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையை கண்டோம். ஆமென், அல்லேலூயா. அவர் வாசம் பண்ணுகிற அந்த இருதயத்திலே அவரிலிருந்து அவருடைய மகிமை வெளிப்படும். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான ஒரு தெய்வ பிள்ளை, கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒரு தெய்வ பிள்ளை, இல்லை கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவங்க, ஆமென், அவர்களுடைய இருதயத்திலிருந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஆமென். ஏன்னா கிருபையும் சத்தியமும் நிறைந்த கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது அந்த நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதான கிறிஸ்துவனுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆமென், அல்லேலூயா.
இன்னும் 1 யோவான் 5வது அதிகாரம் அதனுடைய 14-15வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நாம் அவருடைய சித்தத்தின்படி எதையாவது நாம் கேட்கிறோம் என்றால், ஆமென், கர்த்தருடைய சித்தத்தின்படி ஏதாவது நம்ம கேட்கிறோன்னா அதற்கு அவர் செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். அப்படி அறிந்திருக்கிற நாம் அவரிடத்திலிருந்து கேட்டவைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றும் என்ன செய்ய வேண்டுமாம்? அறிந்திருக்க வேண்டுமாம். மிக அழகாக தெளிவாக இங்கே எழுதுகிறார். நம்ம கர்த்தரிடத்தில் அவருடைய சித்தத்தின்படி ஏதோ நம்முடைய தேவைகளை தேவ சமூகத்தில் கேட்கிறோம். கர்த்தர் நம்ம கேட்கிறத அவர் அறிந்திருக்கிறார் என்கிறதான ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமானால் அவரிடத்தில் நம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கிறதான ஒரு நம்பிக்கை, பெற்றுக்கொண்டோம் என்கிறதான ஒரு நம்பிக்கை. எவ்வளவு விசுவாசத்திலே உறுதியான வார்த்தைகள்! இந்த வார்த்தைகளை நாம் கடைபிடிக்கிறது சற்று கடினமாக இருந்தால் கூட மிக விசுவாச வாழ்க்கையிலே வளரக்கூடிய வார்த்தைகள். ஆமென், அல்லேலூயா. நம்ம கேட்குறோம் ஒன்று, அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறதை அவருடைய காதுகள் கேட்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. அப்படியானால் அதை பெற்றுக்கொண்டோம் என்றும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? விசுவாசிக்க வேண்டுமாம். ஆமென், அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவை குறித்ததான அறிவு. ஆமென். இன்னும் 1 யோவான் 5:18 பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவினால் பிறந்த ஒரு மனிதன், தேவனால் பிறந்த ஒரு மனிதன் பாவம் செய்ய மாட்டான் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதன் அவன் பாவத்தை கண்டு விலகி ஓடுவான், அவன் பாவம் செய்ய மாட்டான். இதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு தேவ பிள்ளை அறிந்திருக்க வேண்டிய காரியங்கள். ஆமென், அல்லேலூயா. இன்னுமாக பார்த்தோன்னா அதே 1 யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலேயே அவர் நம்மேல் வைத்த அன்பின் வெளிப்பாடு அது எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் அப்போஸ்தலர் அழகாக எழுதுகிறார், அதை தான் நாமும் அறிந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் அதை வாசித்து அதை விசுவாசித்து நாம் அதை என்ன செய்கிறோம்? அறிந்திருக்கிறோம். அதை அடுத்தவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். நாம் இன்றைக்கு நாம் எப்படி அவரை பற்றி அறிந்திருக்கிறோம், எப்படி அவரை பற்றி அறிவிக்கிறோம்? ஆமென், அல்லேலூயா. நம்முடைய அறிவு கிறிஸ்துவை பற்றி எப்படி இருக்கிறது? நாம் அடுத்தவர்களுக்கு அறிவிக்கிறது எப்படி இருக்கிறது? ஆமென். நாம் அறிந்திருக்கிறபடி கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், வேத வசன சத்தியத்தின்படி. ஆமென், அல்லேலூயா. இன்னும் 2 கொரிந்தியரில் பார்த்தீங்கன்னா 5:1 நினைக்கிறேன், பூமிக்குரிய இந்த கூடாரம், இந்த வாழ்க்கை அழிந்து போனால் கூட கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு நமக்காக பரலோகத்தில் உண்டு என்பதை ஒரு தெய்வ பிள்ளை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ஆமென். ஏதோ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆமென். இந்த உலகத்திற்காக அல்ல, அல்லேலூயா, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் யாரும் நம்பிக்கை வைத்து இருக்கக்கூடாது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போது இந்த உலகத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை அழிந்து போனாலும் நமக்காக ஒரு நித்திய வீடு உண்டு என்பதை தெய்வ பிள்ளைகள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ஆமென். இன்னும் 1 யோவான் 3:2 பார்த்தீங்கன்னா, நாம் இப்போது பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்து வெளிப்படும் போது ஒரு தேவ பிள்ளை நன்றாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு வேத சத்தியம், அவர் வெளிப்படும் போது ஆமென் அவர் இருக்கிற வண்ணமாகவே, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் அவரை தரிசிப்போம் என்று அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்பதை ஒரு தேவ பிள்ளை அறிந்திருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இன்னுமாக 1 கொரிந்தியர் 8:4 பார்த்தீங்கன்னா, விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒரே ஒரு தெய்வம், ஆமென், அவர்தான் இயேசு என்பதையும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் என்ன செய்திருக்க வேண்டும்? அறிந்திருக்க வேண்டும். இதை தான் நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இன்னும் ரோமர் 8:28 பார்த்தீங்கன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற தெய்வ பிள்ளைகள் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த விஷயங்களானாலும், ஆமென், அது பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், ஆமென், அல்லேலூயா, சகலவும் நன்மைக்கே என்பதை ஒரு தெய்வ பிள்ளை அறிந்திருக்க வேண்டும். அதை தான் நாம் போதிக்கவும் வேண்டும். ஆமென். ஏதாவது ஒரு பிரச்சனை, போராட்டம், ஒரு வேதனையான சம்பவங்கள், இழப்புகள் வந்துச்சுன்னா சாபம் என்று சொல்லுகிறதை நிறுத்திவிட்டு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நன்றாக நாம் அறிந்திருக்க வேண்டும். அறிந்ததை நாம் அறிவிக்கவும் வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல,
பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்பதையும் ஒரு தேவ பிள்ளை அறிந்திருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. யோவான் 9வது அதிகாரம் 31வது வசனத்தில் ஹல்லேலூயா, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி தேவ பக்தியோடு கூட நாம் அவருக்கு சித்தமானதை செய்யும் போது கர்த்தர் செவி கொடுக்கிற தேவன். ஆமேன். பாவிகளுக்கு தேவன் என்ன செய்வதில்லை? செவி கொடுக்கிறது இல்லை. ஆமேன். ஒரு மனுஷன் பாவத்தில் இருந்து விட்டு ஹல்லேலூயா, அவன் அதே பாவத்துக்கு அடிமையாக இருந்து விட்டு கர்த்தரை கூப்பிட்டார், அதிலிருந்து அவனுக்கு விடுதலை இல்லை. நான் இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஹல்லேலூயா, பாவத்திற்கு நான் அடிமையாக இருக்கிறேன், இதை நான் விட்டுவிட விரும்புகிறேன் என்று தேவ சமூகத்திலே தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் போது அந்த மனிதனுடைய வார்த்தைகளை கர்த்தர் கேட்கிற தேவன், செவி கொடுக்கிற தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 3, 4, 5 ஆகிய வசனங்களை பார்த்தீங்கன்னா, அதாவது கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். ஆமேன். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ளே இருக்கிறான் என்றால் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறான் என்பது அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும். அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும். அப்படி கை கொள்ளாத பட்சத்தில் ஆமேன், அவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமேன். அவருக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லியும் ஹல்லேலூயா, அவர் நடந்தபடியே நாம் நடக்கவும் பிரயாசப்பட வேண்டும். அந்த பாதைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அவர் நடந்த பாதைகள், ஆமேன், பாடுகள் சகித்த இயேசு அவர் நடந்த பாதை இதல்லோ என்று ஒரு பாடல் வரிகள் வரும். ஓடிய வீரன் நான் இயேசுவை நோக்கியே ஹல்லேலூயா பாடுவேன் நம்பிக்கையுடனே என்று ஒரு பாடல் வரிகள், மிக நேர்த்தியான வரிகள். ஆமேன். பாடுகள் சகித்த இயேசு அவர் நடந்த பாதைகள். ஆமேன். அவர் தன்னுடைய அடிச்சுவடுகளை ஒரு மாதிரியை நமக்கு பின்வைத்து போயிருக்கிறார். அந்த மாதிரியை, அந்த அடிச்சுவடுகளை நாமும் பின்பற்ற வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறார். ஆமீன். ஹல்லேலூயா. அந்த பாதையிலே நடப்பதற்காக தன்னை அர்ப்பணித்தவனாகவும் இருக்க வேண்டும். இதைத்தான் கிறிஸ்துவை பற்றி அறிந்த ஒரு தேவ பிள்ளை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இன்றைக்கு ஆதி காலங்களிலே இந்த வார்த்தைகளை மிக ஆழமாக நேர்த்தியாக சத்தியத்தை அப்படியே போதித்தாங்க. இன்றைக்கு நேர தலக்கு மாற்றி ஆமீன். ஹல்லேலூயா, சர்ச்சுக்கு வந்தால் அது கிடைக்கும், இது கிடைக்கும், கார் கிடைக்கும், வீடு கிடைக்கும், என்னென்னமோ சொல்லி ஏமாற்றி ஜனங்களை இன்றைக்கு வழிநடத்தி இருக்கிறாங்க. அந்த இடங்களில் கூட்டங்களும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் கிறிஸ்துவை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம், எப்படி அறிவிக்கிறோம்? ஆமேன். கிறிஸ்து இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை எல்லாம் தருவார் என்கிறதான ஒரு கூட்டம் இன்றைக்கு சபையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமேன். ஒரு சிறு கூட்டம். ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால ஹல்லேலூயா, நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணி அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமாய் அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபித்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தோடும் ஓடி அந்த பரம நித்திய ராஜ்யம் ஒன்று கிறிஸ்து நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நித்திய வீட்டுக்குள்ளே நான் பிரவேசிப்பேன் என்கிறதான ஒரு ஏக்கத்தோடு ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எந்த கூட்டத்திலே நாம் இருக்கிறோம்? இம்மைக்காக சர்ச்சுக்கு போகிறவங்களாக இருந்தீங்கன்னா மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஆமேன். உண்மை எல்லாம் கிடைக்கும், உண்மைதான். ஆமேன். ஹல்லேலூயா. ஆனால் நாம் எப்படி இருந்தால் எது கிடைக்கும் என்பதை வேத வசனத்திலிருந்து நாம் நன்றாக புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், நாங்கள் ஆதி முதலே கேட்டோம், நாங்கள் கண்டோம், நாங்கள் பார்த்தோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து எப்படி நடந்தார், எதை போதித்தார், எதை செய்தார், ஆமேன், எப்படி அவருடைய வாழ்க்கை முறைகள் இருந்தது, ஆமேன், எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்தோம். அதை பார்த்து நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமேன். இன்றைக்கு நாம் அறிவிக்கிற விதங்கள் எப்படி இருக்கிறது? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக சபையை நாடி வர வேண்டும் என்று ஜனங்களுக்கு போதிக்கிற கூட்டங்கள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிற வேளையிலே ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை நன்றாக கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வார்த்தையாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை நன்றாக அறிந்திருக்க வேண்டியது அவருடைய வேத சத்தியத்தின்படி நாம் நடக்க பிரயாசப்பட வேண்டும். கிறிஸ்து நடந்த பாதை ஆமேன், அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அந்த அடிச்சுவடுகளை, அந்த காலடிகளை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். அந்த மேய்ப்பனுடைய காலடிகளை பின்தொடர்ந்து போகிறதான அந்த ஆடு ஹல்லேலூயா, அந்த மேய்ப்பன் எந்த இடத்திற்கு போவானோ அந்த இடத்திலே போய் சேரும். வழி விலகி போகாது. ஆமேன். நல்ல மேய்ப்பனாகிய கிறிஸ்து நடந்த பாதையிலே நாமும் நடந்து போவோம் என்றால் நாம் நாடின துறைமுகத்திலே அந்த பரம கானானுக்குள்ளே
அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கைவேலை இல்லாத அந்த வீட்டிலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை எப்படி அறிந்திருக்கிறோம், எப்படி அறிவிக்கிறோம்? ஆமென். ஹல்லேலூயா. நாம் இந்த வேத சத்தியத்தின்படி கிறிஸ்துவை அறிவோம். ஆமென். ஏதோ இயேசுவை அறிந்ததுனால அது கிடைக்கும், இது கிடைக்கும், அங்கே போனால் அது கிடைக்கும், இது கிடைக்கும். கடந்த நாளில் ஒரு சகோதரி சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒரு இடத்துல கூட்டத்துக்கு போகும்போது ஒவ்வொரு வாரமும் ப்ரைஸ் கொடுக்குறாங்களா, அதனால் நான் போகிறேன்னு சொல்கிறாங்களா. ஹல்லேலூயா. வாரம் ஏதாவது பாத்திரங்களை கொடுக்குறாங்களா? ஏன்னா அப்படியாவது ஜனங்கள் கூட வேண்டும் என்று, ஜனங்களை எப்படியாவது கவர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறாங்க. ஹல்லேலூயா. வசனத்தை நாம் இருக்கிற பிரகாரமாக ஜனங்களுக்கு போதிக்கும் போது, அறிவிக்கும் போது, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் மகிமைப்படுவார். அந்த ஜனங்கள், ஹல்லேலூயா, மக்கள் சரியான பாதையிலே வழி நடந்து அந்த கைவேலை இல்லாத அந்த நித்திய வீட்டிலே, ஹல்லேலூயா, போய் சேருவதற்கு அது மிக உதவிகரமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சரீரம் நம்மை விட்டு அழிந்து போனாலும் நமக்காக தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு பரலோகத்தில் உண்டு என்று அறிந்திருக்கிறோம், அதை அறிவிக்கிறோம். ஆமென். இதற்காக தான் இந்த பிரயாசம். இந்த உலகத்தில் ஏன் இந்த வேறுபாட்டின் ஜீவியம், ஏன் இந்த வேறுபாட்டின் வாழ்க்கை? எல்லாரை போல எல்லாருக்குமே வாழ அதிகாரம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாரை போல வாழ எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரை போல எல்லாமே செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை நன்றாக அறிந்திருக்க வேண்டும், உலகத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது, எல்லாம் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்காது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அறிகிற அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு அது கொஞ்சம் கூட, ஹல்லேலூயா, ஒரு வார்த்தை, ஒரு எழுத்தோ, ஒரு உறுப்போ கூட விலகாதபடிக்கு அறிவிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். எப்படி காண்கிறோம்? ஆமென். நம்முடைய பார்வையில் அவர் மகிமை பொருந்தினவராக காண்கிறாரா, இல்லை வித்தியாசமாக இருக்கிறதா? தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய பார்வைகள் கிறிஸ்துவின் பக்கம் திரும்பட்டும். ஆமென். அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்தால் பிரகாசம் உண்டு. ஹல்லேலூயா. வெட்கமே இல்லை. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அது வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவர் என்னுடைய முகத்தை நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறாரே, அந்த கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை அவர்கள் தொட்டு பார்த்து அங்கே எழுத்தின்படி, ஆமென், ஹல்லேலூயா, நாம் ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட உறவாடுகிறோம், அவரோடு கூட நெருங்கி வாழ்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தேவ பிரசன்னத்திலே மூழ்கிறோம். நம்முடைய கடினமான பாதையில், கடினமான சூழ்நிலையில் அவர் நம்மை தோள் மீது சுமக்கிறார். ஆமென். நம்மை அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீர் விடும்போது தன்னுடைய கரத்தினால் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். இதெல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதரிசனமான அந்த தெய்வத்தை, ஹல்லேலூயா, நாம் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென். இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிற அந்த தெய்வத்தை நாம் எப்படி அறிவிக்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. நாம் இருக்கிற பிரகாரமாகவே இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கும் போது, ஹல்லேலூயா, அந்த மகா பெரிய மேன்மையான அந்த பரலோக ராஜ்யத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள அது உதவியாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கண்களை மூடி ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய யோவான், ஆண்டவரே, அப்பா, நாங்கள் கண்டதும் எல்லா அப்போஸ்தலர்களும் கண்டாங்க, கேட்டாங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் கிரியைகளை பார்த்தாங்க. ஆண்டவரே, உம்மை தொட்டு பார்த்தாங்க, எல்லாம் செய்தாங்க, அதை பற்றி அறிவிக்கிறாங்க. ஆண்டவரே, அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசித்து ஆண்டவரே, நாங்கள் அறிகிறதை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய நல்ல தேவ கிருபை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, கிருபையும் சத்தியமும் நிறைந்த தேவன் தாமே ஒவ்வொரு இருதயங்களிலும் மகிமையாய் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, ஹல்லேலூயா. இதை கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயங்கள், ஆண்டவரே, உணர்த்தப்படட்டும் கர்த்தாவே. இம்மைக்காக மாத்திரம், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நோக்கி ஓடாதபடிக்கு, ஆண்டவரே, அந்த கைவேலை அல்லாத அந்த நித்திய வீட்டு, அந்த பரலோக ராஜ்யத்தை ஆண்டவரே சுதந்தரிக்க வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சையோடு, தாகத்தோடு, ஆண்டவரே, கிறிஸ்துவை அறிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, அறிவிக்க ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த வார்த்தை ஒவ்வொரு இருதயத்திலும் கிரியை செய்யட்டும். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless.